பைபிள் சொல்லுது நீதிமொழிகள்ல ஒண்ணுமில்லாதவைகளை நினைச்சுக்கிட்டு இருந்தனா நாளடைவில் என்ன ஆகும்னா அது தனக்கு செட்டைகளை உண்டு பண்ணி கொள்ளும். ஆமென். ஒண்ணும் இல்லாத உருப்படி இல்லாதது உள்ள பிரயோஜனம் இல்லாத சோத்திரம் விசன் இல்லாததையே சோத்திரம் விசனத்தோடு பார்த்துட்டு இருந்தா அதுக்கே செட்டைகளை உண்டாக்க முடியுமானா அந்த செட்டைகளை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து காத்திருக்கிறவர்கள் அவர்கள் செட்டைகளை அடித்து அவர்கள் உயர எழும்புவார்களாம். ஜெபிக்க ஜெபிக்க கேட்க 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 உனக்குள்ள புதிய இறகுகளை செட்டைகளை ஆவியன் உனக்குள்ள உண்டாக்குவார். ஆமென். நீ கேளு, நீ படி, செவி கொடு. ஆமென். செவி கொடு. அதனாலதான் இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி சொல்றேன். ஒன்றுமில்லாததுக்கு நீ பல பிளான நீ ஒண்ணுமில்லாதது கொஞ்சம் காத்து பலூன்ல கொஞ்சம் ஓட்ட விழுந்துன்னா புசுன்னு போயிடும். அப்படிப்பட்ட காரியத்துக்கு பிசாசு என்ன பண்றான் அப்படின்னா தனக்கு செட்டைகளை என்ன செய்யலாம் அது உண்டு பண்ணி கொள்ளுதான். ஆனா உண்மையான செட்டையாது இல்ல, அதை வச்சு பறக்க முடியுமா? முடியாது. ஆனா ஏசாயா சொல்லுது நீ கர்த்தருடைய பாதத்துல மாத்திரம் வார்த்தையை நம்பி காத்திருந்து பொறுமையா இருந்தனா கவனமா இருந்தனா அது உனக்கு செட்டைகளை உண்டு பண்ணும். எவ்வளவு தெரியுமா? நீ புத்தி உள்ளவனா இருந்தா அதை கேளு, புத்தி உள்ளவங்களா இருந்தா கேளுங்க. அது செட்டைகளை உண்டு பண்ணி அது உயர எழும்பும். உயர 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 நான் பறந்திடுவேன். இயேசு கூட இருப்பதால் உயர்ந்திடுவேன். எப்படி? இயேசுவோடு இருந்தா, வசனத்தோடு இருந்தா, அவருடைய பிரசனத்துல இருந்தா, அவரோட கனெக்டா இருந்தா உயர 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 நான் பறந்திடுவேன். இயேசு கூட இருப்பதால் உயர்ந்திடுவேன். வழியில் என்னை காப்பவர் இயேசு, தடைகள் ஒன்றும் இல்லை நான் உயர்ந்திடுவேன். வழியில் என்னை காப்பவர் இயேசு, தடைகள் ஒன்றும் இல்லை நான் உயர்ந்திடுவேன். உயர 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 நான் பறந்திடுவேன். இயேசு கூட இருப்பதா நான் உயர்ந்திடுவேன்.